வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரளாவின் முண்டக்கை பகுதியில் இடிபாடுகளில் இருந்து ஒருவர் உயிருடன் மீட்பு. நிலச்சரிவு ஏற்பட்டு 3 நாட்களுக்கு பின் வீட்டின் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட நபர். நிலச்சரிவு மீட்பு பணியில் இந்திய ராணுவம் சிறப்பாக செயல்படுவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பாராட்டு. பெரும்பாலானோர் மீட்கப்பட்டதாக ராணுவம் கூறியுள்ள நிலையில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை தேடும் பணி தொடரும் என பேட்டி. கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 291 உயர்வு. காணாமல் போன 250க்கும் மேற்பட்டோரை தேடி வருவதாக மீட்பு படை தகவல். நிலச்சரிவால் வீடுகள் புதைந்த நிலையில் மயான பூமியாய் காட்சியளிக்கும் முண்டக்கை பகுதி. யாரேனும் புதைந்துள்ளார்களா என தேடி வரும் வனத்துறை. ஸ்மெல் பண்ணி தான் பண்ண முடியும். இப்போ வேற வழியில மோப்பனாய் வச்சு தான் எடுக்க முடியும். தூத்துக்குடி போயிருக்கோம், அப்புறம் சென்னையும் போயிருக்கோம் ரெஸ்கியூ. இந்த அளவுக்கு கொடூரம் நம்ம பார்த்ததில்லை. கண்ணு கலங்குற அளவுக்கு நம்ம இது. கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் துண்டிக்கப்பட்ட முண்டக்கைக்கு செல்ல தற்காலிக பாலம் தயார். விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என அதிகாரிகள் தகவல். கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவிற்கு நடிகர் சூர்யா குடும்பம் சார்பில் 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கிய சூர்யா, கார்த்தி மற்றும் ஜோதிகா. வயநாட்டில் பலியானதாக கருதப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிருடன் உள்ளனர். வீட்டிலிருந்து எடுத்த புகைப்படம் வைரலான நிலையில் அதில் உள்ள இளைஞர் விளக்கம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலை பகுதியை பார்வையிட்ட ராகுல் மற்றும் பிரியங்கா. மேப்பாடியில் நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது. சுதந்திர நாளில் விருது வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தேர்தல் தோல்வி குறித்து வடசென்னை தொகுதி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தேர்தல் நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு இடதுசாரி கட்சிகள் வர வாய்ப்பு என பேசியதாக தகவல். ஆடவர் 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் துப்பாக்கி சுடுதலில் வெண்கலம் வென்றார் இந்தியாவின் ஸ்வப்னில். நடப்பு ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மட்டும் இந்தியா 3 வெண்கல பதக்கங்களை வென்று அசத்தல். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாததால் தமிழகத்திற்கான அனைவருக்கும் கல்வி திட்ட நிதி நிறுத்தி வைப்பு. மாநில உரிமைகளை பாஜக அரசு பறித்து வருவதாகவும் மக்களவையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றச்சாட்டு. இனி அனைத்து பயணிகள் ரயிலிலும் 4 பொதுப்பெட்டிகள் இருக்கும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நாடாளுமன்றத்தில் அறிவிப்பு. ரயில் விபத்துகள் குறைந்திருப்பதாக கூறியதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை ஏற்று நடத்த முடியாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசின் டான்டி நிறுவனம் விளக்கம். இமாச்சல பிரதேசத்தின் சிம்லா மாவட்டத்தில் மேக வெடிப்புடன் கூடிய கனமழை. காணாமல் போன 50 பேரை தேடும் பணி தீவிரம். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் பெய்த கனமழையால் திடீரென இடிந்து விழுந்த சுற்றுச்சுவர். சாலையில் நடந்து சென்றவர் நூலிழையில் உயிர் தப்பினார். உத்தராகண்டின் கேதார்நாத் பகுதியில் கடும் நிலச்சரிவு. 10 பேர் உயிரிழப்பு, 200 பேரை மீட்கும் பணி தீவிரம்.
மாயனூர் காவிரி கதவணையில் இருந்து 500 கன அடி தண்ணீர் திறப்பு. தற்காலிக பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் 10 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலையில் மக்கள். ராமலிங்கம் கொலை தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் 16 இடங்களில் சோதனை. முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேசிய புலனாய்வு முகமை தகவல். SC/ST பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு வழங்க முடியும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தமிழ்நாட்டில் அருந்ததியினருக்கான உள் ஒதுக்கீடு செல்லும். பட்டியலின உள் ஒதுக்கீடு குறித்த தீர்ப்பு திராவிட மாடல் பயணத்திற்கான ஓர் அங்கீகாரம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அருந்ததியினருக்கான 3% உள் ஒதுக்கீடு செல்லும் என 7 நீதிபதிகள் தீர்ப்பளித்திருப்பது பெரு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கருத்து. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதியதில் உயிரிழந்த ராமேஸ்வரம் மீனவர் மலைச்சாமியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேல், இன்று இலங்கை கடற்படையினரால் ரோந்து படகு மோதியதில் உயிரிழந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் மலைச்சாமி குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய இரங்கல் மற்றும் ஆறுதலை தெரிவித்துக் கொண்டதோடு அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் உத்தரவிட்டிருக்கிறார். இன்று அதிகாலை ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் இன்றைக்கு மீன்பிடிக்க சென்று கொண்டிருக்க போது நெடுந்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருக்க போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினரால் ரோந்து படகு மீது மோதியதில் மீன்பிடி விசைப்படகு சேதமடைந்து நீரில் மூழ்கியதில் மலைச்சாமி என்பவர் கடலில் மூழ்கி உயிரிழந்தார். மேலும் மற்ற 3வரையும் அங்கு இலங்கை கடற்படை கைது செய்து சென்றிருக்கிறது. இந்த செய்தி என்பது மிகுந்த ஒரு வேதனையை அடைந்திருப்பதாகவும் முதலமைச்சருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல முறை கடிதம் மூலமாகவும் நேரில் மத்திய அரசை வலியுறுத்தியும் உரிய தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாததால் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் இது போன்ற உயிரிழப்புகளும் நேரிடுகிறது. எனவே இந்த சம்பவத்தை மத்திய அரசிடம் தமிழ்நாடு அரசு தக்க முறையில எடுத்து செல்லும் அப்படின்னு முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் அந்த குடும்பத்தாருக்கு 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்குவதற்கும் உத்தரவிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நன்றி அபினேஷ் விரிவான விவரங்களுக்கு.